ஜாவால ஒரு மாடல் கிளாஸ் அல்லனா ஒரு ப்ரோஜெக்ட் கிளாஸ் கிரியேட் பண்ணணும்னா நம்ம எவ்வளோ கஷ்டப்படணும்னு தெரியுமா? கன்ஸ்ட்ரக்டர், கெட்டர், செட்டர், டூஸ்ட்ரிங்னு ஒரு 50 லைன்லேருந்து 100 லைன் வரைக்கும் எழுத வேண்டியதாக இருக்கும். ஆனால் காட்லின் இதை ஒரே லைனில் முடிக்க முடியும். அதுதான் டேட்டா கிளாஸ். இது எப்படி வேலை செய்யுதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ ஸ்க்ரீனில் பாருங்கள். ஒரு யூசருடைய நேம், ஏஜ், ஜெண்டர் ஸ்டோர் பண்ண இவ்வளோ கோடு தேவையா? இதனால தான் கோடு பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ காட்லின் எல்லோரும் விரும்புகிறாங்க. இப்போ அதே கிளாஸை காட்லின் எழுதுகிறேன் பாருங்கள். அவ்வளோதான், ஒரே லைனில் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இது மட்டும் இல்லாமல் காட்லின் ஆட்டோமேட்டிக்காகவே டூஸ்ட்ரிங் ஈக்குவல்ஸ் ஹேஷ் கோட் நம்ம ஃபங்க்ஷனை வந்து பின்னாடி ஜென்ரேட் பண்ணிடும். அது போக உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு காப்பி ஃபங்க்ஷனுமே கிடைக்கும். இதில் காப்பி ஃபங்க்ஷனோடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இதில் ஆல்ரெடி என்கிட்ட ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஜெக்ட்டு சேம் ஆப்ஜெக்ட்டுக்கு நான் காப்பி பண்ணி வச்சுட்டு அதில் ஏதாவது சின்ன சேஞ்சஸ் பண்ணி நான் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இந்த கீழே இருக்கிற அந்த அவுட்புட் பாருங்கள். அதே மாதிரி டேட்டா கிளாஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு 3 ரூல்ஸ் இருக்குது. ஒன்று வந்து அதில் உள்ள கன்ஸ்ட்ரக்டரில் கண்டிப்பாக ஒரு பேராமீட்டராவது இருக்கணும். அந்த பேராமீட்டர் வேல்யூ இல்லைனா வேறுங்கிற கீவேர்டு மென்ஷன் பண்ணி இருக்கணும். மூணாவது வந்து அந்த டேட்டா கிளாஸில் வந்து அப்ஸ்ட்ராக்ட், ஓப்பன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வைக்கக்கூடாது. டேட்டாங்கிற கீவேர்டு மட்டும் தான் யூஸ் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.